ஓகே. ஹலோ ஆல். ஓகே. ஸோ நான் லாஸ்ட் ஒரு 2, 3 நாளா ஒரு ஸ்ட்ரீம் வரும்ன்னு சொல்லிட்டு ரொம்ப போராடிட்டு இருந்தேன். முந்தா நேத்து ஃபுல்லா நைட்டு போன கரெக்ட்டு ஃபுல்லா போயிடுச்சு. லைக் நைட்டு ஃபுல்லாவே கரெக்ட் கரெக்ட் லைக் ஒரு காலையில 7 மணிக்கு தான் கரெக்டே வந்துச்சு. அப்படி ரொம்ப நைட்டு ஃபுல்லா அவஸ்தைப்பட்டோம். நான் ஆக்சுவலி நைட்டு இப்போ பயங்கரமா ஈகரா இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். கலெக்ஷன்ஸ்லாம் ஒன்று எடுத்து வச்சுட்டேன். ஓகே, நம்ம இதை பத்தி தான் பேச போறோம். டாபிக்லாம் வச்சு ஃப்ரெண்ட்ஸ்ட்டு எல்லாம் பேசிட்டு எல்லாமே ரெடி. கரெக்டா. இன்ஃபேக்ட் நான் ஒரு வீடியோ கூட வச்சிருந்தேன். நான் எல்லாமே செட்டப் எல்லாமே பண்ணி லைவுக்கு எல்லாமே போட்டு நான் கூகுள் மீட்ல நாங்களாம் ரெடியா இருக்கோம். கரெக்டா இப்போ பார்த்து கரண்ட் போச்சு. ஒரு 9:30 இருக்கும் ரஃபா. அப்போ போனது. இதோட வரும் வரும்னு ஒரு ஒரு லிட்டரலி நான் வெயிட் பண்ணி 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 அவர் எதுவுமே பண்ணல. கரண்ட் கிட்ட சரி இப்போ வந்துடும், ஒரு 10 நிமிஷத்துல வந்துடும், ஹாஃப் அன் ஹவர் வந்துடும், 1 ஹவர்ல வந்துடும், அப்படியே வெயிட் பண்ணி 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 போகலானே சொல்றது எடுத்து வச்சுட்டு தூங்கவே போயிட்டேன். ஆனா தூக்கம் வரல. ஒரு மாதிரி அந்த ஒரு சில்னஸ், அந்த ஒரு ஃபேன் இல்லாம தூக்கம் வராது, இல்ல ஏசி இல்லாம தூக்கம் வராது. அந்த மாதிரி ஒரு இதுலயே பழகிட்டதுல சுத்தமா முடியல. நம்ம நேரம்னு பார்த்தா அப்பதான் காது கிட்ட இங்கன்னு ஒண்ணு போகும். அது நம்மள ஏதாவது கடிச்சா கூட நமக்கு ஒரு ஒரு உணர்ச்சியில டப்பு நம்ம அடிச்சுட்டு கொண்டுலாம். ஆனா சில கொசுக்கள் இருக்கு. கரெக்டா என்னோட பிளட் குரூப்பா பார்த்து டார்கெட் பண்ணி கார்னர் பண்ணி இரிட்டேட் மட்டும் போட்டுங்க. ஸோ அப்படியே காலத்து அடிப்போம். அப்படியே கடுப்பா இருந்து 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 எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 4:30, 5 மணி வரைக்குமே முடிச்சுட்டு தான் இருந்தேன். நான் மட்டும் சும்மா என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப்பும் இல்லாம அப்படியே இருந்தேன். ஒரு 7 மணிக்கா கரண்ட் வந்துச்சு. நான் அப்படி ஷாக் ஆயிட்டேன். என்னடா இது வரைக்கும் என் லைஃப்லயே இது வரைக்கும் ஒரு நைட் ஃபுல்லா கரண்ட் இல்லாம இருந்ததே இல்லை. தட் வாஸ் ஷாக்கிங் ஃபார் மீ. நான் அத்தனைக்கும் நம்ம ஹேண்டில் போய் ட்விட்டர் எல்லாம் போய் டாக் பண்ணி வர கேட்கறேன், டிஎன்பி என்ன பண்றீங்க, ஏதாவது அப்டேட் இருக்கா இல்லையான்னு. நமக்கு என்னன்னா ஓவர் திங்கிங் மைண்ட்ல. ஸோ இது இது இஷ்யூ இருக்கு, இந்த ஏரியால இருக்கு, நாங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இதுதான் பிரச்சனை, நாங்க இந்த டைம்க்குள்ள நீங்க நாங்க முடிக்க ட்ரை பண்றோம். எஸ்டிமேட்டட் ஒரு கெஸ் தான், எஸ்டிமேஷன் தான். அந்த மாதிரி ஏதாவது இருந்தா நம்ம மைண்ட் கொஞ்சம் ஆக்குபைடா இருக்கும். ஓகே, அதான் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். லைக் யாருமே இல்ல, தகவலும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அது ரொம்ப ஓவர் திங்கர்ஸா இருக்கு. எங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் அது ரொம்ப கஷ்டம். அது கிட்டலாம் டேக் பண்ணி அவங்கள பாக்குறேன்லாம் சொல்லி ஒரு கடைசி வரைக்கும் அவங்க அப்டேட்டே பண்ணல. நான் அது முன்னாடியே போன தடவை இது இஷ்யூ ரைஸ் பண்ணியிருந்தேன். அப்டேட் நான் ஒவ்வொருத்தவங்களும் கால் பண்ணி சொல்ல முடியாது, அண்டர்ஸ்டுட். ஸோ ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் ஏரியால கரண்ட் கட்டா, ஒரு ஒர்க் போயிட்டு இருக்கா, அட்லீஸ்ட் ஒரு பேசிக் எஸ்எம்எஸ் வச்சும் அந்த ரிஜிஸ்டர்டு கன்சியூமர் நம்பர்ஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்குல்ல. இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி போர்டில் யார் பில் பே போட்டாங்களோ அந்த ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு வச்சு அப்டேட் பண்ணணும் அட்லீஸ்ட். இந்த மாதிரி ஒரு பீரியட் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தது. ஆக்சுவலி என்னன்னு இன்னைக்கு காலைல தான் தெரிஞ்சுது, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல இடி இறங்கிடுத்து. அதனால காலைல அதுக்கப்புறம் காலைல கூட ஒர்க் போயிட்டு இருந்துச்சு போல, பார்த்துட்டு சொன்னாங்க. ஸோ அது மாதிரி இப்போ ஒரு இஷ்யூ ஒன்று இருக்கு, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஒன்று போயிருக்கு அப்படின்னா அது அந்த கன்சர்ன்டு ஏரியாவிலயாச்சும் அஃபெக்ட் ஆகிற ஏரியாவில் வச்சு அது தெரியப்படுத்தணும். ஐ திங்க் தட் வுட் பி பெட்டர். அப்படி இல்லை, இது ரொம்ப பெரிய இஷ்யூ, லைக் உங்களால இப்போதைக்கு எல்லாருக்குமே இந்த டேட்டா பேஸ்லாம் வச்சு இவ்வளோ பெருசாக எங்களால் பண்ண முடியல, ஃபைன், உங்களுக்கு ஆல்ரெடி ட்விட்டர் ஒன்று ஹேண்டில் இருக்குல்ல, அதில் வச்சு நீங்கள் கொடுக்கலாம். சம்வேர் அனதர் யூ ஹேவ் டு லெட் பீப்புள் நோ திஸ் இஸ் த இஷ்யூ தட் வி ஆர் அட்ரஸிங். எதுவுமே இல்லாமல் டார்க்ல இருக்கிறது தட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். அண்ட் அந்த ஒரு டிடிஎஸான ஒரு நைட்டுக்கு அப்புறம் அடுத்த நாள் ஓகே, ஒரு நைட்டு முடிஞ்சது, அடுத்த நைட்டு நம்ம நல்லா இன்னைக்கு நல்லா வீடியோ போடுறோம்னு சொல்லிட்டு வந்தா அடுத்த நாள் ஃபுல்லா இன்டர்நெட் கனெக்ஷன் ஒர்க் ஆகல. அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஃபைபர் அவங்க சைட்ல சர்வரே டவுன். அவங்க ஃபுல்லா ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸால டைம் மேனேஜ் பண்ண முடியாம, ஸ்கெடியூல் பண்ண முடியாம அப்படி இப்படின்னு போய் நான் அப்படியே எல்லாத்தையும் ஒரு சைடு வெறுத்துட்டு, சரி இன்டர்நெட் வந்துச்சுப்பா போதும், நான் இப்போதைக்கு பாக்குற ஷோவே பார்த்து முடிச்சிடங்கிற மாதிரி மிர்சாப்பூர் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி தட் வாஸ் வெரி வெரி த்ரில்லிங். ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டே இருந்துச்சு அது பாட்டு. அதனால எனக்கு எப்ப பிரேக் அடிச்சப்ப பரவாயில்ல, நான் போய் அந்த படம் அந்த சீரிஸ் முடிச்சுட்டு வரங்கிற அந்த மைண்ட் செட்லேயே தானே இருந்தேன். ஸோ அது கொஞ்சம் ஓகே ஃபார் த டைம் பீங் அது கொஞ்சம் கோப்பப் பண்ண ஈஸியா இருந்துச்சு. இந்த வேர்ல்டுலி திங்ஸ் எல்லாம் மறந்துட்டு நான் பாட்டு தனியா ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்ட்ல இருந்தேன். அது வேற எங்கேயும் இல்லை, யூபியில இருக்க மிர்சாப்பூர்ல இருந்தேன். மிர்சாப்பூர் பத்தி இட்ஸ் அ ஜெம். நம்ம பத்தி டீட்டெயிலா பேசுவோம்.